இதோ பாருங்கள், சாதம் ஆயிடுத்து. வெஜிடபிள் பிரியாணி. இதெல்லாம் அந்த காயெல்லாம் அப்படியே நல்லா முழுசாக இருக்குது பாருங்கள். அப்போ தான் நம்ம பொடியாக போடுறோமா அப்படியே குழஞ்சிரும், காயே தெரியாத. யாராவது இப்போ தான் என்னோடய சேனல் முதல் பார்க்குறேன் அப்படிங்கிறா ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர், எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், டைப் பெல் காட்டும், பெல்லை டச் பண்ணலாம். ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பெல் காட்டும், அதையும் டச் பண்ணலாம். உடனே சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ போட உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறோம்? பிரியாணி சமைக்கலான்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலக்ஷ்மி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு சமையல் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வரலாம் வாங்கோ. சமையல் வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கு முதல்ல முக்கியமான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டுருவோம். நான் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சுண்டுருவேன். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு கருப்பு ஏலக்காய் பச்சை மிளகா எல்லாம் வச்சு அரைச்சுட்டுருக்கேன். தண்ணி விட்டு அரைச்சுட்டுருக்கேன். வெங்காயம் ஒரு 10 கிராம் இருக்கும். சின்ன வெங்காயம் தான் நாங்கள் அதிகம் யூஸ் பண்ணுவோம். சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 பழம் எடுத்து நறுக்கின்னு இருக்கேன். காய்கறி கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு நறுக்கி வச்சுட்டுருக்கேன். நீங்கள் மீதி என்ன காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க. என்கிட்ட இதுதான் இன்றைக்கி காய் இருக்குது. மீதி பீட்ரூட் அதுதான் அது மாதிரி தான் இருக்குது, முள்ளங்கி. அதனால் இந்த காய் மட்டும் நறுக்கின்னு இருக்கேன். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்கோ. ஒரு ஸ்டார் அனைஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு பிரிஞ்சியில் எடுத்துட்டுருக்கேன், பிரியாணி இலை. ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இந்த டம்ளருக்கு நான் 1.25 டம்ளர் அரிசி எடுத்துட்டு இருக்கேன். அது நான் சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி தான் ஊற வச்சுட்டுருக்கேன். அதை இங்கே ஊற போட்டுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரமாக. இதை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். கலர் நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிப்போம். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு விட்டுக்கலாம். இதை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு கருப்பு ஏலக்காய் பச்சை மிளகா எல்லாமே அரைச்சுட்டுருக்கேன். ஏன்னா அப்படியே போட்டுட்டா வாயில் அகப்படும், எல்லோரும் துப்பி துப்பி எறிவா. இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம், அந்த பச்சை வாசனை போகும். தக்காளி பழத்தை போட்டுக்கலாம்.
இந்த காய்கறியை போட்டுன்றேன். கால் கிலோ கேரட்டு, 1/4 கிலோ பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு 4 எடுத்துட்டுருக்கேன். மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரெண்டு நிமிஷம் என்ன கொஞ்சம் ஓரளவு காய்கறியெல்லாம் கொஞ்சம் சுருளை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஜலம் விட்டுக்கலாம். 1.25 டம்ளருக்கு நான் வந்து ஒரு 3 டம்ளர் விட்டுக்கிறேன். ஏன்னா காய்கறி எல்லாம் வேகணும். மூணு விட்டுட்டு இருக்கேன். மிக்ஸி இளம்பி 1/2 டம்ளர் விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது கல் உப்பு, அதனால் பார்த்துட்டு கம்மியாக தான் போடணும். இது கொதி வரட்டும். நான் வந்து அரிசியை களைஞ்சிட்டு வரேன். காயெல்லாம் பெருசாக இருந்தால் தான் நமக்கு நல்லா தெரியும், இல்லாட்டி அத்தனையும் குழஞ்சிடும். வெந்தோடனே அரிசியை களைஞ்சிட்டு வந்து போடுறேன். அரிசி போட்டுடலாம். நான் வந்து பொன்னி அரிசி, சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி தான் போட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து பாசுமதி அரிசியோ இல்லை சீரக சம்பாவோ அதை நீங்கள் உங்களோட விருப்பப்படி நீங்கள் போட்டுக்கோங்க. 2 விசில் போகிறோம். அது மாதிரி காய்கறி வந்து உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ போட்டுக்கோங்க. பீட்ரூட் இருக்குது, ஆனால் நான் போடலை. பீட்ரூட் போடலை. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு தான் போட்டுருக்கேன். புதினா இருந்தாலும் போட்டுக்கலாம். ரெண்டு விசில் வரட்டும், காட்டுறேன்.